இன்று பிறந்தநாள் காணும் இளைஞர்களின் எதிர்காலமே. எங்கள் துணை முதல்வரை வாழ்த்தி வணங்குகிறோம். இங்கனம் என்றும் கழக பணியில் குட்டி என்கின்ற சுதாகர், வால்பாறை நகர செயலாளர். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நமது இணைப்பில் சுயாதீன வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்தர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கா? தீவிரமடைந்து புயலாக மாற வாய்ப்பு இருக்கா? அப்படி வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல எந்த பகுதிகளை நோக்கி நகரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு? குறிப்பா பார்த்தோம்னா தென்கிழக்கு இலங்கை கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று நள்ளிரவு 11:30 மணி அளவுல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு. இன்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அடுத்த 36 மணி நேரத்தில் இது வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய டெல்டா கடற்கரையோர கடல் பகுதிகளில் புயலாகவும் மாறுவதற்கான சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது. இந்த சலனம் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை ஊடாக தமிழக கடற்கரை நோக்கி நகரும் எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக கன முதல் மிக கனமழை பதிவாகிட்டு இருக்கு. அடுத்த 36 மணி நேரத்திற்கு இலங்கையின் வடக்கு மாகாணம் மற்றும் கிழக்கு மாகாணங்கள்ல பருவமழை தீவிரமடைந்து காணப்படும். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு இந்த புயல் சின்னம் நவம்பர் 28ஆம் தேதி இரவு தான் வட இலங்கை பகுதியை அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதன் காரணமாக இன்று நள்ளிரவு நேரத்துல காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மிதமான மழை தொடங்கி நாளை பிற்பகலுக்கு பின்பு படிப்படியாக மழை தீவிரமடையும். குறிப்பா காவிரி டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நவம்பர் 28ஆம் தேதி இரவு தொடங்கி நவம்பர் 30ஆம் தேதி காலை வரையிலான 36 மணி நேரத்தில் பருவமழை தீவிரமடைந்து பரவலாக கன முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போல டெல்டா கடற்கரை அருகே இது புயலாக மாறும் போது நிலப்பரப்பில் ஊடுருவல் ஏற்படுத்தி பிறகு சென்னை நோக்கி வடக்கு திசையில் பயணிக்கும் எதிர்பார்க்கப்படுது. அதன் காரணமா வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் நவம்பர் 29ஆம் தேதி காலை முதல் படிப்படியாக மழை தொடங்கி டிசம்பர் 1ஆம் தேதி காலை வரையிலான காலகட்டத்தில் பரவலா அநேக இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தற்போது உருவாகி இருக்கக்கூடிய புயல் சின்னத்தினால தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல நவம்பர் 29, 30 ஆகிய தேதிகள்ல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பரவலா கன முதல் மிக கனமழையும் அதீத கனமழையும் ஏற்படுத்தும். இது புயலாக மாறினாலும் நிலப்பரப்பிற்கு மிக அருகில் புயலாக மாறுவதன் இதன் காரணமாக காற்று பாதிப்பு என்பது இருக்காது. அதே சமயத்தில் மழை பொழிவு கொடுக்கக்கூடிய புயலாக மாற இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வானிலை தொடர்பான கணிப்புகளை இணைப்பில் வந்து தெரிவித்தமைக்கு நன்றி திரு ஹேமச்சந்திரன். இன்று பிறந்தநாள் காணும் இளைஞர்களின் எதிர்காலமே. எங்கள் துணை முதல்வரை வாழ்த்தி வணங்குகிறோம். இங்கனம் என்றும் கழக பணியில் குட்டி என்கின்ற சுதாகர், வால்பாறை நகர செயலாளர்.